கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாமுண்டீஸ்வரி தலையால் தண்ணி குடித்தாலும் அவங்க நினச்சது எதுவுமே நடக்காமல் போச்சு. கார்த்தியை பழி வாங்குறதா நினச்சி வீட்டுக்குன்னு தெரியாமல் ரேவதியை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்போ மருது, சூரியகலா, சாமுண்டீஸ்வரி 3 பேர் மட்டும் நின்று ரேவதிக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. ஆனால் ரேவதி ஏன் தாத்தா பாட்டி வரலையான்னு கேட்கும்போது அப்போ மருது அதுக்கு தகுந்த பதில் சொல்லி சமாளிக்கிறாங்க. அதையும் நம்பிக்கிட்டு ரேவதி சரி அம்மா நமக்கு நல்லதான் செய்வாங்கன்னு நினச்சிட்டு ரேவதியும் மருது பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அமைதியாகவே நிற்கிறாங்க. அப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் கேட்குறாங்க, இந்த கல்யாணத்தில் உங்கள் 2 பேத்துக்கும் சம்மதம் தானே? இந்த பொண்ணு மட்டும் பேசாமல் அமைதியாக இருக்கும்போது அப்போ சாமுண்டீஸ்வரி தான் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ரேவதி அப்படின்னு ரேவதியை பார்க்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, இல்லை சார் எனக்கும் சம்மதம் தானுங்கிறாங்க. மருதுக்கு கேட்கவே வேண்டாம், எனக்கு ரொம்ப ரொம்ப சம்மதம் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ சரி நீங்கள் 2 பேரும் கையெழுத்து போட்டு மாலையை மாட்டிக்கோங்கன்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் ஒரு நோட்டை கொடுக்குறாங்க. இந்தாங்க இதில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. நான் பேசுகிறது எதுவும் ரேவதிக்கோ இல்லை அவங்க வீட்லேயோ யாருக்குன்னு தெரிய வேண்டாம், வெளியில் வாங்க சார்னு கூப்பிட்டதும் அப்போ ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் வெளியில் வந்து யார் சார் நீங்கன்னு கேட்குறாங்க. சார் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களே ரேவதி, அவள் என்னோடய ஒய்ஃப் தான். ரேவதிக்கு எனக்கும் டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு, இன்னும் 6 மாதம் நிறைவாகலை. அதுக்கு முன்னாடி இப்போ ரேவதிக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவள் பழைய நினைவுகளை மறந்துட்டாள். ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற பொண்ணு. அதனால் நீங்கள் இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பெரிய சிக்கலில் மாட்டிக்குவீங்க சார். இந்த கல்யாணத்தை நீங்கள் பண்ண வைக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. யார் நீங்கள்? எதுக்காக இப்படி ஃபோனில் என்கிட்ட சொல்லி என்னை மிரட்ட பார்க்குறீங்களா? இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறாங்க. சார் எல்லா ஆதாரத்தையும் உங்ககிட்ட அனுப்பியிருக்கேன், நீங்களே பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் அவங்க ஃபோனை செக் பண்ணி பார்க்கும்போது ரேவதியோட ரிப்போர்ட்டு, கோர்ட்டில் நடத்திட்டுருக்கிற கேஸ் ஃபைலு இதை எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அடக்கடவுளை இப்படி ஒரு கேஸை கொண்டு வந்து நம்ம தலையில் கட்டி வைக்க பார்த்தாங்களேன்னு நினச்சி சாமுண்டீஸ்வரியை ஆஃபீஸர் வெளியில் கூப்பிட்றாங்க. ஏமா என்ன நினச்சிட்ருக்கீங்க? உங்கள் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாங்கிறாங்க. சார் ஏன் சார் இப்போ என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? அதெல்லாம் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் பொய் சொல்லிட்டான் சார், அதனால் அவனை வேண்டான்னு நான் ஒதுக்கிட்டேன். இப்போ இருக்க மாப்பிள்ளை தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, இவருக்கு என் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினச்சிருக்கேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஏமா கொஞ்சமாச்சு அறிவு, கல்யாணமான பொண்ணு டைவர்ஸே வாங்காமல் நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்களே, இதில் யார் சிக்கிறதுன்னு நினச்சிங்க? என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க? ஏதோ ஊரில் பெரிய மனுஷியாச்சேன்னு நானும் பார்த்தா நீங்கள் என்னடா நான் பல கிரிமினல் பண்ணுவீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. சார் இதெல்லாம் யார் சார் உங்களுக்கு சொன்னதுங்கிறாங்க. யார் சொன்னால் என்ன, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யாரோ சொல்கிறது எல்லாம் கேட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் செய்யாதீங்க சார், என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி முடிச்சே ஆகணும், நீங்கள் கல்யாணத்தை பண்ணுங்கள் சார்ங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை பாருமா, யாரோ ஏதோ சொன்னது எல்லாம் நான் வச்சு கேட்கலாமா? ஆதாரத்தோடு தான் நிரூபிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா ஆதாரம், உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருந்ததெல்லாம் உண்மைதானே? என் நினைவுகள் எல்லாமே மறந்துருக்காங்க. அவங்கள வலுக்கட்டாயமாக நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எங்களுக்கு புகார் வந்திருக்கு. எக்காண்ட கொண்டு இந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க. இதை பாருங்கள் சார், நீங்களே இப்படி பிடிவாதம் முடிச்சா எப்படி? உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், அவங்க 2 பேர்த்துக்கும் எப்படியோ கல்யாணம் பண்ணி வச்சுருங்க சார்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. அடிச்சு இவ்வளவு சீப்பாக நடந்துக்குவீங்கன்னு நான் நினச்சி பார்க்கலாமா? நான் ரிட்டையர்ட் ஆகிற வயசில் ஏதோ நல்ல முறையாக ரிட்டையர்ட் ஆகலான்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னா காலத்துக்கும் கோர்ட்டுன்னு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலை, இதையும் மீறி நாம் செஞ்சு வச்சா நீங்களும் நானும் கம்பி எண்ண வேண்டி இருக்கும், பரவாயில்லையா? அப்படி சொல்லவும் சாமுண்டீஸ்வரி, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்களே, நான் கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணேங்கிறாங்க. அடப்போமா, நீ முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க, இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் இந்த கல்யாணம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரேவதியும் மருதும் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட்டை சுக்குநூறாக கிழிச்சு அப்படி வீசுகிறாங்க. ஏன் சார் டாக்குமெண்ட்டை கிழிச்சிருக்கீங்கன்னு ரேவதி கேட்குறாங்க. இதை பாருமா, இந்த கல்யாணம் செல்லாது, நீங்கள் கிளம்புங்கிறாங்க. இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சூரியகலா கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது, இதை பாருங்கம்மா, எது பேசுகிறதா இருந்தாலும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. அவங்களும் வெளியில் வர்றாங்க. போதுமடா சாமின்ட்டு முதலே ரேவதி வந்து வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியை ரேவதி பார்த்ததும், ஏமா உங்களுக்கு வேண்டாத இந்த வேலை, வீட்டில் அப்பா அக்கா தங்கச்சி யாருக்குமே இந்த கல்யாணம் பண்ணுறது தெரியக்கூடாதுன்னு வேற சொன்னீங்க, இங்கே பார்த்தா கல்யாணம் செல்லாதுன்னு வேற அவரை டாக்குமெண்ட்டை கிழிச்சு போடுறாரு. என்னதான் நடக்குது, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல, சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. இதை பாருமா ரேவதி, ரெஜிஸ்டருக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க, அதனால தான் அவர் இப்படி பேசி எனக்கும் மருதுக்கும் கல்யாணம் நடக்கிறது எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். அப்படி இருக்கும்போது யார் தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க முடியும்னு ரேவதி கேட்ட கேள்விக்கு சாமுண்டீஸ்வரி பதில் சொல்ல முடியாமல் திணறி போய் நிற்கிறாங்க. ரேவதி, எனக்கு வேண்டாதவங்க யாரோ இந்த காரியத்தை பண்ணியிருக்காங்கிறாங்க. வேண்டாதவங்களா யார் அது அப்படின்னு ரேவதி கேட்கும்போது, ஐயோ அரசியல்லையும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி
எனக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி ரேவதி, இதை பற்றி நீ எங்கேயும் பேச வேண்டாம், நீ ஆஃபீஸ் கிளம்பு, மற்றதெல்லாம் வீட்டில் பேசிக்கலாம். ரேவதியும் சரின்ட்டு ஒரு ஆட்டோ கூப்பிட்டு ஆட்டோவில் கிளம்பிடுறாங்க. ரேவதி ஆட்டோவில் வரும்போது இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னதுமே எனக்கு பட்டாம்பூச்சி மாதிரி மனசில் பறக்கணும் போல தோணுச்சு. அம்மா முன்னாடி இந்த கல்யாணம் நின்னது நல்லதாக போச்சுன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் அதெல்லாம் ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. இவ்வளவு நேரமாக நெஞ்சில் யாரோ ஏறி நின்ன மாதிரி கனமாக இருந்தது. இப்போ தான் எனக்கு மூச்சே வந்த மாதிரி இருக்குது. ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. ஆனால் ஆஃபீஸ் போய் கார்த்தி சாரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு மனசில் சந்தோஷத்தோடு ஆஃபீஸ் போய்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா மருது அப்படி கையில் வச்சுருந்தா அந்த நோட்டு அது இதுன்னு தூக்கி வீசுகிறாங்க. கல்யாணம் நடக்குன்னு ஆசையை வளர்த்துனீங்க, இப்போ பார்த்தீங்களா எனக்கு கல்யாணம் நடக்காமல் போச்சு, எனக்கு ஏமாற்றமாக போச்சு அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஆனால் இந்த கல்யாணம் நடக்கணும்னு நானும் ஆசையாக தான் இருந்தேங்கிறாங்க சூரியகலா. அத்தை இப்போ வாச்சு சொல்லுங்கள், எதனால் இந்த கல்யாணம் நின்னது? ரேவதி போயிட்டல்ல, நீங்கள் இப்போ சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும்போது கல்யாணம் நிறுத்துறதுக்கு காரணமே அந்த கார்த்தி தான்ங்கிறாங்க. அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நாம தான் பிளான் பண்ணி நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியுங்கிறாங்க மருது. மாப்பிள்ள அதுதான் எனக்கும் தெரியல. ஆனால் ரேவதியை பற்றின டாக்குமெண்ட் எல்லாம் இந்த ஆஃபீஸருக்கு அனுப்பி பார்த்துட்டு தான் இந்த ஆஃபீஸரும் முட்டாள்தனமாக அந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சிருக்காரு. சரி, இதை பற்றி இனிமேல் இங்கே எதுவும் பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி மருதியும் சூரியகலாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கமாக பார்த்துட்டு இருக்கிற கார்த்தியும் மயில் பார்த்தீங்களா சகல, அத்தை இந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாமல் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க. அது நடக்காத போனது என்னமா மிடுக்க போகிறாங்க. அப்படியே ரேவதியை இந்த கண்டத்துலேருந்து காப்பாற்றிட்டீங்க சகல. சாமுண்டீஸ்வரி நம்ம கோவமாக வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே ராஜராஜன் அதுக்கு மேலே கோவமாக நிற்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியை பார்த்ததும் வா சாமுண்டீஸ்வரி எங்கே போயிட்டு வரேங்கிறாங்க. ஏன் எங்கே போயிட்டு வந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது, என்ன ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு போனியா? அதுவும் எனக்கே தெரியாமல் நீ போய் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீன்னா உனக்கு எவ்வளவு திமிரு சாமர்த்தியங்கிறாங்க. இதை பாருங்கள், என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு? என் பிள்ளையோட வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் அவளுக்கு நான் தான் அமைச்சு கொடுக்கணும். அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேங்கிறாங்க. ஓஹோ, என் தங்கச்சி பையன் இருக்கிற வெறுப்பில் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண பார்த்தியா? முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கேன் சாமுண்டீஸ்வரி. எங்கேயோ போகிறத இழுத்துக்கிட்டு வந்து நடுவில் உட்கார வச்சுக்கிட்டு இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க ராஜராஜன். எனக்கு எல்லாமே இருக்குது. உங்கள் தங்கச்சி பையன் செஞ்ச தப்புக்கு இப்போ நீங்கள் அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்களாங்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ண போனது மட்டும் இல்லாமல் நீ இப்போ எங்களையே அதட்டி பேசிகிட்டு இருக்கியா? உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு ராஜராஜன் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சாமுண்டீஸ்வரி ராஜராஜனும் திட்டிக்கிறாங்க, பேசுகிறாங்க. இதா பாருங்கள், இப்போ சொல்கிறேன் கேளுங்க, அந்த கார்த்தியை இனிமேல் நான் ஒரு நாள் மாப்பிள்ளையை ஏற்றுக்க மாட்டேன், அவன் இந்த வீட்டுக்குள்ளே வரவும் கூடாதுங்கிறாங்க. ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? அவர் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது செஞ்சுருக்காரு. ரேவதி மனசார அவரை ஏற்றுக்கிட்டா, திரும்ப நீ ஏன் இப்படி பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு நல்லாவா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. இதோ இங்கே நிற்கிறானே மருது, இவன் தான் என் வீட்டு மாப்பிள்ளை. தங்கச்சி பையன் எவ்வளவு போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். பேரையே மாற்றி ராஜான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ப வச்சு என் பொண்ணைக்கும் ஏமாற்றிட்டான். அதோடு மட்டும் இல்லாமல் அவன் உங்கள் தங்கச்சி பையங்கிறதே என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டான். அப்படிப்பட்ட அயோக்கியனை விட இவங்கெல்லாம் தப்புன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி மருதுக்கும் சூரியகலாவுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட ரோகிணி, ஏமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஏமா நீங்கள் செய்கிறது நியாயப்படுத்துறீங்களான்னு கேட்கும்போது, இதப்பார் எல்லாருமா சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் உங்கள் யாருக்குமே சொல்லாமல் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இதுக்கப்புறமா நீங்கள் இந்த விஷயத்தில் ஏதாவது தலையிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேறு. என் பொண்ணு எப்படி இருக்கணும், எப்படி வாழ்க்கை வாழணுங்கிறது எனக்கு தெரியும், உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி திமிரா பதில் சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்ட ராஜராஜன், பாத்தியாமா இவளோட திமிரு கொஞ்சம் கூட அடங்குற மாதிரி தெரியல. எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் அப்பவும் தான் செஞ்சது தான் நியாயம்னு நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கா. இவளை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரியல. கூடிய சீக்கிரம் எப்படியாவது நம்ம ரேவதிக்கு பழைய நினைவுகள் திரும்பி நம்ம மாப்பிள்ளையோட சேர்ந்துட்டா தேவையில்லைங்கிறாங்க. அதுக்கு தான் நாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் யாவது கார்த்தியை பற்றின உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுட்டா பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருக்காங்க ரோஹிணி. ஆஃபீஸில் கார்த்தி ரேவதி உள்ளே வர சொல்கிறாங்க. ரேவதியும் சந்தோஷமாக ஏதோ வர சரின்ட்டு போகிறாங்க. இங்கே பிரியாவுக்கு அப்படியே அடிவயிறெல்லாம் வேகுது. அடி கடவுளை காதெல்லாம் புகையாக வருது. என்னது ரேவதி சந்தோஷமாக சிரிச்சிட்டு வரா, அவளுக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையா ஒன்றும் தெரியலையே. இப்போ என்னடானா கார்த்தியோட ரூமுக்கு போகிறாள். ஐயோ, இன்னும் மறுபடியும் போய் கார்த்திக்கே லுக்கிட்டு இருக்கா. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலான்னு நினச்சேன். எனக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சாமுண்டீஸ்வரி அம்மா வேற வாக்கு கொடுத்தாங்க. இனி அவங்க அதை காப்பாற்றுவாங்களா இல்லையா தெரியலையே. இந்த ரேவதி வந்தது எனக்கு பெரிய இடைஞ்சல். எனக்கு வர கோபத்துக்கும் ஆத்திரத்துக்கும் இவளை அப்படியே கொல்லணும் போல இருக்குது. ஆனால் அது முடியாது. இப்போ எதுக்கு இவ்வளோ கூப்பிட்டு வச்சு அவர் பேசுகிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வேலையை பார்க்காம பிரியா அங்கே சிந்தனையிலேயே இருக்காங்க. கார்த்தியோட கேபினுக்குள்ளே போகும்போது கதவை தட்டிட்டு உள்ளே போகிறாங்க. பார்த்ததும் சிரிக்கிறாங்க. என்ன ரேவதி இன்னைக்கு முகத்தில் சந்தோஷம் இருக்குங்கிறாங்க. என்ன சார் அப்படியே பார்த்து வச்ச மாதிரியே சொல்கிறீங்க, என் முகத்தில் சந்தோஷம் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. இல்லை, சில நேரம் நீங்கள் கோவமாக இருப்பீங்க, சில நேரம் சோகமாக இருப்பீங்க, சில நேரம் சந்தோஷமாக இருப்பீங்க, அதுதான் என்ன காரணம்னு கேட்கலான்ட்டு கூப்பிட்டேங்கிறாங்க. வச்சோ சார் அதெல்லாம் எதுவும் இல்லை, காலையிலேருந்து நான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன், இப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அது என்ன
காரணம்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இதே மாதிரி எப்பவும் இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ வெளியில் வந்த ரேவதி யோசிக்கிறாங்க, ஆமாம் இவருக்கு என்ன மனசில் நினைக்கிறதெல்லாம் அப்படியே தெரியுமா, சோகமாக இருக்கிற சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் சொல்கிறாரு, எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியல. ஆனால் இவர் ஒரு வேளை என்னத்தான் காதலிக்கிறாரா, அதனால தான் இவருக்கு எல்லாமே இப்படியெல்லாம் தெரியுதா தோணுதா அப்படின்னு ரேவதிக்குள்ளே ஒரு சந்தேகம் வருது மட்டும் இல்லாமல் காதலும் வருது. ஒரு வேளை என்னை காதலிக்கிறாரோ, கேட்டலாமா, ஐயோ கேட்டால் ரொம்ப சீப்பாக போயிருமே, நம்மளை பற்றி என்ன நினைப்பாரு, வேண்டவே வேண்டாம் அப்பா சாமி நானாக நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறது ரொம்ப தப்பாக போயிடும், சரி அவராக சொல்லட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரேவதி அவங்க வேலையை பார்க்க வராங்க. பிரியா வேற இங்கே பார்த்துட்டு 2 பேரும் என்ன தான் பேசினாங்கன்னு தெரியல, என்ன பேசியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. சூரியகலா சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து, அத்தை உங்கள் மேலே இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பயம் இருக்குது, ஆனால் இந்த ரெக்கார்டெல்லாம் எப்படி ரெஜிஸ்டர் ஆஃபீஸருக்கு போச்சு, உங்களுக்கு அதனால சந்தேகம் வரலையாங்கிறாங்க. சூரியகலா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கிட்ட பயந்து தான் இருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு காரியத்தை கண்டிப்பாக எங்கள் வீட்டிலேருந்து யாரும் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க, எனக்கு அந்த டிரைவர் பையன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அவன் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பாங்கிறாங்க. ஐயோ அத்தை, அவனை தானே பிரியா லிஃப்ட்டில் வச்சு அடைச்சி வச்சேன்னு சொல்கிறா, அப்படி இருக்கும்போது அவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குங்கிறாங்க, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலையா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சந்தேகத்திலே பேசிகிட்டு இருக்கும்போது, சரிங்க அத்தை நம்ம சந்தேகம் தீர கண்டிப்பாக நம்ம நேராக போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே கேட்டேன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு சதகமாக சொல்லவே மாட்டாங்க, ஒன்றும் பயப்படுவாங்க, அப்படியே சொன்னாலும் மாட்டிக்குவோன்னு நினச்சிக்கிட்டு உண்மையை சொல்லவும் மாட்டாங்க, நம்ம அவரை போய் கேட்டாட்டா உண்மை தெரியுங்கிறாங்க சூரியகலா. இது கேட்ட சாமுண்டீஸ்வரியும், ஆமாம் சூரியகலா நீ சொல்கிறது சரிதான், சரிவா இப்போவே போய் அவரை போய் பார்த்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே ஆஃபீஸர் இவங்களை பார்த்ததும், அட என்னம்மா நீங்கள் இன்றைக்கி வந்துட்டிங்களா, ஏம்மா நேற்று தான் என் பொழப்பையே கெடுத்தீங்க, இன்றைக்கி வந்து என் வேலையை கெடுக்க வந்தீங்களா, எனக்கு நிறைய வேலை இருக்குமா, இதுதான் உங்கள் வீட்டு கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சல, திரும்ப திரும்ப இங்கே என்ன வேலை உங்களுக்கு, கிளம்புங்கம்மா, இதுக்கப்புறமா இங்கே வந்து நின்று பேசிகிட்டு இருக்காதீங்க, என்ன இன்னும் அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்க வந்தீங்களா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, நான் இருந்த ஆஃபீஸில் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு நினைப்போடு நீங்கள் இந்த வந்துடாதீங்க, முதல்ல லீகலாக என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வாங்கங்கிறாங்க. இல்லை சார் இந்த தகவலை உங்களுக்கு யார் அனுப்பிச்சதுன்னு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இந்த தகவலை யார் அனுப்பிச்சிருப்பா, அந்த பொண்ணை கட்டிக்கிட்டவன் தான் அனுப்புவான், ஏமா அவங்க பேரில் கேஸ் கோர்ட்டில் போயிட்டுருக்குல்ல, அப்போ அவர் தாம்மா சொல்லுவார், உடம்பு சரியில்லாத பொண்ணு பழைய நினைவுகளை மறந்துருக்கு, அப்படிப்பட்ட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பெரிய தப்பு, பாவம் அவர் ஒரு நல்ல தரமான மனுஷமா, அதனால் உண்மையை சொல்லி என்னை காப்பாற்றினார், ஏதோ நானும் டென்ஷனில் உங்ககிட்ட எல்லா உண்மையும் உளறிட்டேன், இதுக்கப்புறமா திரும்ப திரும்ப என்னை வந்து டார்ச்சர் கொடுக்காதீங்கம்மா, வேணா அவர் பர்மிஷனோட நீங்கள் போய் இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, ஆனால் அவர் ஒரு நல்ல மனுஷமா, அப்படி ஒரு நல்ல மனுஷனை எதிர்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க பாருங்கள், இது எவ்வளோ பெரிய தப்பு, இனிமேல் எது பேசுகிறதா இருந்தாலும் அந்த பொண்ணை கட்டிக்கிட்டவர்கிட்ட போய் பேசுங்க, அவர் சம்மதம் இருந்தால் அப்புறம் என்னமோ பண்ணுங்க, மொத்தத்தில் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் 2 பேர்ட்டையும் விரட்டாத குறையாக விரட்டிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா சூரியகலா எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையன் தான், அவன் தான் இந்த காரியத்தையே கெடுத்திருக்காங்கிறாங்க. அப்போவும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இதை பாருமா நான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, நீங்கள் வெளியில் போய் பேசினா உங்களுக்கு நல்லது, உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கோங்க, போமா, பார்த்தா பெரிய ஆளுக மாதிரி இருக்கீங்க, ஊருக்குள்ளே பஞ்சாயத்து தலைவின்னு வேறு பேர் வாங்கியிருக்கீங்க, சீப்பாக நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா, போங்கம்மா வெளியே அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி இப்போவே நான் அவனை போய் பேசிக்கிறேன், இந்த அவமானமெல்லாம் அவனால தானே எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி நேராக நம்ம கார்த்தியோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆனால் கார்த்தி கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கார்த்தி அவங்க சீட்டில் இருந்து தள்ளி நின்று அப்படியே ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து வராத முன்னாடி கோவத்தோடு உள்ள வராங்க. பிரியா பார்க்குறாங்க, ஐயோயோ என்னது இந்தம்மா இப்போ எங்கே எதுக்கு வந்திருக்கு, போச்சு போச்சு எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி பேசி முடிவெடுக்க தான் வந்திருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க. ரேவதி பார்க்குறாங்க, அம்மா எதுக்கு இவ்வளோ கோவமாக இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருக்காங்க, அன்றைக்கெல்லாம் எவ்வளோ பணிவாக மரியாதையாக நடந்துக்கிட்டவங்க இன்றைக்கி இவ்வளோ ஆத்திரம் கோவத்தோடு என்கிட்ட கூட பேசாமல் உள்ளே போகிறாங்களே, ஐயோ கார்த்தி சார்கிட்ட ஏதாவது பேசிடுவாங்களா, எம்டி வேறு உள்ளே இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு சாமுண்டீஸ்வரி தடுக்க ஓடி வராங்க. ரேவதி, அம்மா என்னம்மா என்னாச்சுமா, எதுக்குமா இப்போ உள்ளே போகிறீங்கிறாங்க. ஏய் பேசாமல் அமைதியாயிரு, நான் அவனை பார்த்து ஆகணுங்கிறாங்க. யாருமா பார்க்க போகிறீங்கிறாங்க. இங்கே எம்டியாக வேஷம் போட்டுட்டு இருக்கானே அவனை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. கார்த்தி தான் ஃபோனில் பேசிட்டு நிற்கிறாங்க. அப்போ கார்த்தியை பார்த்ததும், ஏண்டா உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க. அம்மா யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிறீங்கன்னு சொல்லி ரேவதி தடுக்கிறாங்க. ஏய் பேசாமல் இரு, இவன் பெரிய ஆள் மாறாட்டம் பண்ணுறான், இவன் எவ்வளோ பெரிய கேடிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து திட்டிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து எல்லாரும் கூடிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ரேவதி என்ன செய்யறனே தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது கார்த்தியே உண்மையை சொல்கிறாங்க. ஆஃபீஸில் வந்து இப்படி நாகரிகம் இல்லாமல் சத்தம் போட்டுட்ருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எது நாகரிகம் இல்லாமல் நான் சத்தம் போடணும், ஏண்டா என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கியாங்கிறாங்க. நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்க கையில் வச்சுருந்த கல்யாண ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. ரேவதி கார்த்தி 2 பேர்த்தோட கல்யாண ஃபோட்டோவையும் பார்த்ததும் சாமுண்டீஸ்வரி அப்படியே வாய் அடைச்சி போய் நிற்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு பார்க்கலாம்.